ஆதி பாரதி சீரியல்லேருந்து ஒரு குட்டி பிரமா வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாரதி டென்ஷனாக இருக்காங்க. இதை பார்த்து ஆதிக்கு மனசே கேட்கல. பாரதியை என்ன சொல்லி சம்மதிக்க வைக்கிறது ஒன்றும் புரியல. பாரதியும் உண்மையை சொல்கிற மாதிரி தெரியல. எனக்கு எந்த உண்மையும் தெரியல. ஆனால் பாரதி சொன்னால் தான் சரியாக இருக்குன்னு நினச்ச ஆதியும் குழப்பத்தோடு உட்காந்துருக்காங்க. அடுத்த நாள் காலையில் லண்டன் பாட்டி வேறு பரிகார பூஜையை செய்கிறதா வேற சொல்லியிருக்காங்க. என்ன செய்யலாம் பாட்டி, நீங்கள் தான் ஏதாவது ஒரு திட்டம் போட்டு கொடுக்கணும்னு தவக்கலை போய் பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, இதை பாரு, இப்போ தான் பாரதிக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆதி மேலே ஒரு பாசம் பட்டு வந்திருக்கு. குழந்தைங்கள பற்றி அவள் யோசிக்கவே மாட்டேங்கிறா. குழந்தைங்களும் அப்பாவியாக பொக்குன்னு பார்க்குது. ஆதி அப்பாவுக்கு கல்யாணம்னு வேற ஏக்கமாக சொல்லுதுங்க. பார் தவக்கலை, நான் சொல்கிற மாதிரி நீ போய் ஆதிக்கிட்ட சொல்கிறியான்னு கேட்குறாங்க. பாட்டி சொல்லுங்கள் பாட்டி, நான் போய் சொல்கிறேங்கிறாங்க. அப்போ தவக்கலை கிட்ட பாட்டி ரகசியமாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்ட தவக்கலையும், அட அருமையான ஐடியாவாக இருக்கே, சரி நான் போய் ஆதி அண்ணா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா அண்ணா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேங்கிறாங்க. என்னடா, நானே பல டென்ஷனில் இருக்கேங்கிறாங்க. நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. எந்த ஒரு கட்டின பொண்டாட்டியும் அடுத்த பொண்ணு கூட புருஷ உறவாடுறது பிடிக்காது. அந்த மாதிரி நீங்கள் பாரதி அன்னைக்கு முன்னாடி நீங்கள் மித்ரா கூட நெருங்கி பழகி பாருங்க, அண்ணியோட நடவடிக்கைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க. இதை கேட்ட ஆடி, நிஜமாக தான் சொல்கிறியாடாங்கிறாங்க. அட ஆமாண்ணே, சத்தியமான உண்மை. நீங்கள் மட்டும் பாரதி அன்னைக்கு முன்னாடி மித்ரா கிட்ட ரொம்ப நெருங்கி பழகி பாருங்கிறாங்க. இதை கேட்ட ஆதியும், சரி அந்த மாதிரியே நான் செஞ்சு பார்க்குறேன். ஆனால் இந்த மித்ரா செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவள் கூட வேற கொஞ்ச நாளாக பேசாமல் இருக்கனே, அவன் மேலே எனக்கு இன்னும் கோவம் ஆத்திரமாக இருக்குதுங்கிறாங்க. அந்த கோவத்தையும் ஆத்திரத்தையெல்லாம் தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு நீங்கள் மித்ரா கூட நெருக்கமாக பழகி பாருங்கன்னு தவக்கலை கொடுத்த ஐடியாவை வச்சுக்கிட்டு ஆதி மித்ரா பார்க்குறக்காக கிச்சனுக்கு வராங்க. என்ன மித்ரா இல்லையான்னு கேட்குறாங்க. இல்லை, அவங்க மாடியில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பாரதி, அப்படியா, நான் மித்ராவை தான் பார்க்க வந்தேன்னு சொல்கிறாங்க. ஓஹோ, நான் இங்கே இருக்கேன், கண்ணுக்கு தெரியல. மித்ராவை பார்க்க வந்தாராமே, மித்ராவை எதுக்கு பார்க்குறாரு இவரு அப்படின்னு சொல்லி பின்னாடியே வராங்க பாரதி. ஆதியும் பாரதி பார்த்துட்டேனே மித்ரா மித்ரான்னு சத்தம் போடுறாங்க. மித்ரா என்ன அதே இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெகு வேகமாக ஓடி வராங்க. மாடிப்படியில் ஓடி வரும்போது தட்டி விழுந்துடுறாங்க. விழுந்த வேகத்தில் இதை எதிர்பார்த்து ஆதி, மித்ரா பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு தாங்கி பிடிக்கிறாங்க. தாங்கி பிடிச்சதும் இவரும் கீழே விழுறாங்க, மித்ராவும் இவங்க மேலே விழுறாங்க. இதை பார்த்த பாரதி அப்படியே, சின்ன ஆளுங்க இவங்க, பட்ட பகல இப்படிமா, ஏன் அவள் பார்த்து வரமாட்டாளா, இவர் மட்டும் அவளை போய் தாங்கி பிடிக்கணுமா என்ன, ஏன் அவள் விழுந்தா விழட்டுமே, இவர் ஏன் போய் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதி ஆதியை திட்டிக்கிட்டே அந்த பக்கம் திரும்பி நிற்கிறாங்க. ஸோ மித்ரா எழுந்துரு, அவங்கெல்லாம் பார்க்குறாங்க பாருங்கிறாங்க. பார்த்தா பார்த்துட்டு போகட்டும், நம்மளுக்கு தான் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போதே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. மித்ரா எழுந்துரு மித்ரா அப்படின்னு சொல்லி கொஞ்சலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது இதையெல்லாம் பார்த்த பாரதி கோபத்தோட கிச்சனுக்கு போகிறாங்க. அப்போது மித்ரா வெக்கப்பட்டுக்கிட்டே அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஆதி பாரதி என்ன பண்ணுறாங்கன்னு பின்னாடியே போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா கிச்சனில் இருந்த சாமானமெல்லாம் அப்படி தட்டி விட்டதும் கலோர்னு சத்தம் கேட்குது. இதை கேட்ட ஆதி தவக்கல்கிட்ட வந்து சொல்கிறாங்க, டேய் இப்போ தான் பாரதியை நல்லா கோவத்தை கிளப்பி விட்டுருக்கோம், இதே மாதிரி மெயின்டைன் பண்ணலாமாங்கிறாங்க. ஆடா ஆமாண்ணே, இப்படி மெயின்டைன் பண்ணுங்க, நிச்சயமாக அண்ணியோட வாயிலேருந்து உண்மையெல்லாம் உளர போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு நாளாக அண்ணி பொறுமையாக இருந்ததுக்கு காரணம் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணாது தான் காரணங்கிறாங்க தவக்கலை. இப்போ பாரதியை எப்படி கோவப்படுத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டனால இனி நான் பார்த்து போடுறேன்னு சொல்லிட்டு ஆதி மறுபடியும் மித்ரா மித்ரான்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த பாரதி சரியான டென்ஷனில் இருக்காங்க. அப்போ அவங்க ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு, இந்த ஆதி ஏன் அப்படி பண்ணுறாரு, மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ரொம்ப ஆசையாக இருக்காரு, சேச்சா இது இப்படியே விடக்கூடாது, இவங்க ரெண்டு பேரும் இப்போவே இப்படி இருக்காங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஐயோ நினச்சி கூட பார்க்க முடியல, என்ன செய்யலாம் அப்படின்னு பாரதி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே பாட்டி வராங்க. என்ன பாரதி, ஏதோ யோசனையில் இருக்கே, என்ன விஷயங்கிறாங்க. அப்போ முன்னு பேசிகிட்டு இருக்காங்க. பாரதி, என்னடி மித்ராவை பற்றி திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கியா, கருத்து கொட்டி என்ன பிரயோஜனம், அவள் செய்கிறதையெல்லாம் தான் நீ அமைதியாக பொறுத்து போகணும்னு பொறுமையாக இருக்கியே, மித்ரா ஆரிய கல்யாணம் பண்ணிக்காதுக்கு முன்னாடியே அவள் இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா, பிள்ளைங்களையும் கொடுமைப்படுத்திட்டு இருக்கா, இன்னும் ஆரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் ஆரியும் அவள் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு உன் குடும்பத்தை ஆட்டி படைச்சிருவாடி, கட்டின புருஷனை கண்ணதிர விட்டு போட்டு நீ அதுக்கப்புறம் ஐயோ அம்மானு அடிச்சுக்கிட்டு அலறி கிடந்தா என்னத்துக்காக போகுது அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் சொல்ல, இதை உன்னிப்பாக கேட்ட பாரதி, சேச்சா இதுக்கெல்லாம் விடவே கூடாது, இவருக்கு கூட கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லையே அப்படின்னு மனவராங்க. இது கேட்ட பாட்டி, என்னடே நடந்ததையாவது சொன்னால் என்னான்னு தெரிஞ்சுக்கொண்டாலுங்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு என்ன செய்ய போகிறீங்க, பேசாமல் விடுங்க பாட்டிங்கிறாங்க. எது விடுறதா, என்னடி நீ பாட்டுக்கு திட்டுற, நீ பாட்டுக்கு பேசுகிற, ஏதாவது கேட்டால் விட்டுருங்கன்னு சொல்கிற, சரி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன், சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கொஞ்சம் நில்லுங்க பாட்டி அப்படின்னு பாரதி கூப்பிட்டு, என்ன நடந்தது தெரியுமாங்கிறாங்க. நடந்தது சொன்னா தாண்டி தெரியும் பாரதிங்கிறாங்க பாட்டி. பாட்டி, ஆதிக்கு நான் இவ்வளோ நாளாக டீ போட்டு கொடுக்கலையா, என்னை வந்து பார்த்துட்டு, அட நீங்கள் தான் இருக்கீங்களா, மித்ரா இல்லையா, எனக்கு ஒரு டம்ளர் டீ வேணும், அதான் மித்ராவை கூப்பிட்டு டீ போட்ட சொல்லான்னு வந்தேங்கிறாரு. அப்புறம் மித்ரான்னு கூப்பிட்டதும் மித்ரா அங்கேருந்து ஓடி வந்த வேகத்தில் இவர் மேலே தாண்டிட்டா.
2 பேரும் அவள் மாடியிலேருந்து இவர் மேலே உலகம், இவர் அவளை தாங்கி பிடிக்குவான். சேச்சே சொல்கிறக்கே எனக்கு நாக்கு கூசுதுங்கிறாங்க பாரதி. அப்போ சொல்ல வேண்டாம் விட்டுரு. ஏண்டி அவங்க 2 பேரும் இன்னத்து நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் மண்டாட்டியாக வாழ போகிறாங்க. அது அப்போ நடந்தா என்ன இப்போ நடந்தா என்ன, எதுக்கே நீ கோவிச்சுக்கிற? நீ தான் சரி போனால் போகட்டுன்னு விட்டு கொடுத்துட்டியே, அதுக்கப்புறம் நீ ஆதியை பற்றி பேசி என்னடி பிரயோஜனங்கிறாங்க பாட்டி. பாட்டி இப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு கோவப்படுறாங்க. என்னடி பேச வேண்டாங்கிற, ஒருக்கா பார்த்தா அது எதுவும் நடந்துட்டு போகுதுங்கிற, இப்படி சொல்கிறிய பாரதி, உன்னை என்னால் புரிஞ்சுக்கவே முடியலைங்கிற பாட்டி. அது சந்தோஷமா தவக்கலை கிட்ட வந்து நடந்ததையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தவக்கலை மறுபடியும் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அண்ணே இதோட விட்டுறாதீங்க, மறுபடியும் பாரதியை நீ கண்ணில் படுற மாதிரியே நீங்கள் மித்ரா ரூமுக்கு போங்க. அதுக்கப்புறம் நீங்களும் மித்ராவும் பண்ணிக்கிற சில்வசத்தை பார்த்து பாரதி அண்ணி அப்படியே துடிச்சு போவாங்க பாருங்க. ஆனால் உண்மையிலுமே நடத்திடுறதாங்கண்ணே அப்படின்னு தவக்கலை சொல்லவும், டே எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மித்ரான்னு போகிறாங்க. மித்ரா வாஷ்ரூமில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆதி, என்ன மித்ரா இங்கே தான் இருக்கியா, உன்னை பார்க்கணும், உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு அப்படியே ஆதி பாரதி காதில் விழற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாரதியும் 2 பேரும் அப்படி என்னதான் பேசிக்கிறாங்கன்னு வந்து கதை ஓரமாக நின்று கேட்டுட்டு இருக்காங்க. ஆதி பாரதிக்கு கேட்குற மாதிரியே சத்தமா, மித்ரா ஒரே ஒரு முத்தம் கொடுக்குறியாங்கிறாங்க. ஒன்று என்ன, உங்களுக்கு வேண்டியதை நான் கொடுக்குறேன், அதுக்காகத்தானே நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா ஆதி கண்ணத்தில் பளிச்சுன்னு நிறைய முத்தம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. இதை கேட்டுட்டு இருந்த பாரதி சேச்சேன்னு காதை அடைச்சிக்கிட்டு ஓடி வராங்க. ஆஹா, நல்லா பாரதிக்கு கோவம் வந்துருச்சு, சூடு பிடிச்சிருச்சு அப்படின்னு நினச்ச ஆதி எட்டி பார்க்குறாங்க. அவங்க எட்டி பார்த்த நேரம் பார்த்து அப்போ தான் மித்ரா வாஷ்ரூம்லேருந்து வெளியில் வந்து, என்ன ஆதி எப்போ வந்தீங்கன்னு கேட்குறாங்க. மித்ரா என் ரூமில் ஜார்ஜ் ஒயர் இல்லை, அதான் ஜார்ஜ் ஒயர் போட்டு போகலான்னு வந்தேங்கிறாங்க. அப்படியா, போட்டுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் ஒயரையே எடுத்து கொடுக்குறாங்க. தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ஆதி அங்கேருந்து வெளியில் வராங்க. ஆதி வந்ததையே மித்ரா பார்த்துட்ருக்காங்க. இதையும் பாரதி பார்த்துட்டாங்க. ஓஹோ, ஆதியை விட்டு பிரிய கூட இவளுக்கு மனசு இல்லையா, அவர் வெளியே வந்ததும் பின்னாடியே ஓடி வரா பாரு அப்படின்னு பாரதி மித்ராவை பார்த்து முன்னுக்கிட்டே இருக்காங்க. ஆதி பாரதியை பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படி குனிஞ்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த பாரதி சரியான கோவத்தில் ஆதி மேலே அவ்வளோ கட்டும் கோவத்தில் இருக்காங்க. பாரதி கோபத்தில் இருக்கிறத பார்த்து ஆதி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. இப்போ உண்மை என்னங்கிறத கூடிய சீக்கிரம் பாரதி வாயாலேயே வெடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இன்னும் நல்லா நடக்க போதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.